மக்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கிறது? ரொம்ப சந்தேகங்கள் இருக்கும். அதில் முக்கியமாக நம்ம கட்டாயமாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்டு, மக்களுக்கு உணவு, மருந்து, துணை உணவு, ஃபுட்டு, ட்ரக்கு அண்டு சப்ளிமெண்ட். இந்த மூணில் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்காங்க. உணவுன்னா என்ன? அது ஏன் நம்ம எடுத்துக்கிறோம்? ட்ரக்ஸ் எப்போ எடுக்கணும், எப்போ எடுக்கக்கூடாது? அதனுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன? சப்ளிமெண்ட்டுன்னு என்ன? துணை உணவுன்னு என்ன? அது ஏன் ரொம்ப அவசியம்? அது பர்டிகுலர் இந்த காலத்தில் அது இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக தெரியணும். அப்போ அது தெரியறதுக்கு ஒரே ஒரு விஷயம், மூணுக்குள்ள வித்தியாசத்தை நமக்கு ஃபஸ்ட்டு புரியணும். நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் தான் நம்ம பல விஷயங்கள்ல சிக்கலில் மாட்டிக்கிறோம். அந்த புரிதல் இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ மூணு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு ஃபுட்டுன்னா என்ன, உணவுன்னா என்ன, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய, சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவுகள், நம்முடைய உடம்புல எனர்ஜி லெவலில், செல்லுலார் லெவலில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள், வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகள், கழிவை நீக்கக்கூடிய உணவுகள். இந்த மாதிரி செல்கள் வளர்ச்சிக்கும், ஏடிபின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கழிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த கழிவு இருந்தாலும் செல்லுலார் லெவலில் நீக்கிறதுக்கு பயன்படக்கூடிய உணவுகள். அதே மாதிரி உடம்பு சரியில்லாத போது சப்போர்ட் பண்ணக்கூடிய, சப்போர்ட் பண்ணும், அந்த ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கக்கூடியதுக்கு சப்போர்ட் பண்ணோம். விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஃபைபரு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, இதையெல்லாம் கலோரிஸ், இதெல்லாம் கலோரின்னா எரிசக்தி கொடுக்கக்கூடிய உணவுகள். அதுதான் ஃபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நமக்கு தெரியும் என்ன, அரிசி சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். அடுத்து வேறு நட்ஸு, டேட்ஸு, இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் அதில் ஃபேட் இருக்கும். புரோட்டீன், நம்ம பார்த்திங்கன்னா இந்த இது பருப்பு வகைகள் சாப்பிட்றோம் இல்லையா, பருப்பு வகைகள், அதில் புரோட்டீன் இருக்கும், முட்டையில் புரோட்டீன் இருக்கும், மட்டன், சிக்கன், நான்வெஜ்காரங்களுக்கு சொல்கிறது அதில் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே இருந்தாலும் கூட மேஜராக எது இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். விட்டமின், மினரல் எதில் இருக்கும்? காய்கள் பழங்களில் இருக்கும். ஃபைபர், நார்ச்சத்து காய்கள் பழங்களில் இருக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஃபைபர்னு வார்த்தை போட்டாச்சுன்னா அங்கே ப்ரோபயோட்டிக்ஸ் போட்டாகணும். இது பயாட்டிக்னு சொல்லுவோம், அது ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்லுவோம். ப்ரோபயோட்டிக்ஸு கட்டில் இருக்கக்கூடியது. அது நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு அதற்கான உணவு தான் ஃபைபர். பல பேர் ஃபைபர் மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஃபைபர் ஜீரணம் பண்ண சக்தி குடலுக்கு கிடையாது. அது நல்ல பாக்டீரியா தான் அதை ஜீரணம் பண்ணி நமக்கு பல சத்துக்களாக மாற்றி கொடுக்கும். இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் வெறும் ஃபைபர் எடுக்கும்போது அது டைஜஷன் ஆகாமல் வயிறு அப்செட் ஆகும். இது பல பேருக்கு தெரியறதில்ல. அதனால ரொம்ப பல ரிசர்ச்ல எல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மஞ்சள் எடுக்கும்போது கூட பெப்பர் எடுக்கணும், அப்போ தான் அப்சர்வ் ஆகும். இப்படி சில காம்பினேஷன் இருக்குது. ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் வாழ்க்கை, ரெண்டு பேரும் சேர்ந்தா தானே ஒரு குழந்தை உருவாகும். அந்த மாதிரி தான் சில மினரல்ஸ் உடம்புல சேரணும், விட்டமின்ஸ் உடம்புல சேரணும் அப்படின்னா எதை சார்ந்து அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கணும். அதில் சித்தாவில் அதனால தான் பத்தியமெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு உணவை சாப்பிடும்போது இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. ஆனால் அதுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, அனுபவமாக ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை சேர்க்கும்போது மட்டும்தான் அதனுடைய எஃபெக்ட் அதிகமாகும். சில இதில் பாலில் சேர்க்க சொல்லுவாங்க, சில இதில் நெய்யில் சேர்க்க சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையில் உணவை எப்படி சாப்பிடணுங்கிற அந்த அற்புதமான விஞ்ஞானத்தை அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. அவங்க சாஸ்திர ரீதியாக சொல்லியிருந்தாலும் கூட, இந்த கீரை சாப்பிடும்போது மோர் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிட்றவங்க போது அந்த தயிர் சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி பிரியாணி சாப்பிடும்போது இந்த வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்றது, பொங்கலில் மிளகு போடுறது, பிரியாணியில் இஞ்சி போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு பக்கம் விஞ்ஞானம் இருக்குது. அப்போ நியூட்ரிஷன் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட், அதில் ருசிகள் கூட அடங்கும். இதுதான் உணவு. அப்போ சுவை மருத்துவம்னு சொல்லி ஒரு கந்தசாமி முதலியார் ஒரு புக் எழுதியிருக்கார். அப்போ இதெல்லாம் சார்ந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மனித வாழ்க்கையை
ரொம்ப சிறப்பானதாக மாற்றக்கூடிய உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியது தான் உணவு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? பழங்கள், சிறுதானியங்கள், நட்ஸு, டேட்ஸு, விதைகள் அப்படின்னு சொல்லி பல ரூபத்தில் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அதில் ஹெர்பல் இருக்கும். ஹெர்பல் வந்து எப்படி எடுக்கலாம்? மூலிகையாக உள்ள எல்லாத்தையும் அது ஒரு சூப்பாக கூட எடுத்துக்க முடியும். பவுட்ரு பண்ணி கூட வச்சுக்கலாம், சூப் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கை எடுத்துக்கோங்க. முருங்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மாடு சாப்பிடுது, மனுஷனும் சாப்பிட்றாங்க. அப்படின்னா முருங்கையினுடைய எல்லா பொருளும் ஒரு உணவாக இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அஹ், ப- ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பொருளை சொல்கிறோம். பப்பாளி வீட்டில் வளர்க்குறோம். முந்தையெல்லாம் பப்பாளி யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பப்பாளி வந்து விலையெல்லாம் கூடி போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உணவுகளை சார்ந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். அது வந்து உணவு அப்படிங்கிறது நலபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலை. அந்த மாதிரி கலையில் இந்த நலன்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து சமையல் கலையில் பெரிய வல்லுநர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆயக்கலைகள் 64ல் இது ஒரு கலை, உணவு கலை அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட அந்த உணவை பற்றி ஆயுர்வேதா, சித்தா இவங்கெல்லாம் வந்து தெளிவாக பேசுகிறாங்க. அதில் வாத பித்த கபம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மற்ற துறைகள் அதை பற்றி பேசுறதில்ல. இன்னைக்கு மக்கள் வந்து அதிகமாக குமியக்கூடிய ஒரு துறையில் இந்த வாத பித்த கபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. அப்போது இந்த விஷயத்தில் உணவை பற்றி தெரியாத ஒரு மருத்துவத்துவையை போய் பெருசாக வச்சு கொண்டாடக்கூடிய மக்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும். அப்படின்னா உணவு கலை புரிந்த ஆயுர்வேத, சித்தா, யுனானி இந்த மாதிரி பல கலைகளை பற்றி புரிய வைக்கணும். ஆயுர் வேதம் அப்படிங்கிறது வாழ்க்கை தத்துவத்தை அடக்கிய ஒரு இது. பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்னைக்கு ஆயுர்வேதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு உலகளவில் அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோபதி துறை ஒரு பக்கமும் ஆயுர்வேதத்துறை ஒரு பக்கமும் காய்கள், பழங்கள், இதை இதிலிருந்து எடுக்கக்கூடிய உணவு வகைகள், அதில் மருத்துவ தயாரிப்பு, மூலிகைகளுடைய மருத்துவ தயாரிப்பு அப்படின்னு எல்லாமே சிறப்பாக. அலோபதி கூட இப்போ மெல்ல அதுக்குள்ள உள்ள கண்டென்ட் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் அப்படின்னா இயற்கை நமக்கு மருத்துவத்தை எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா செடிகள், கொடிகள், காய்கள் இது மூலமாக கொடுத்துருக்கு. நம்ம அதெல்லாம் இயற்கை அன்னையை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இயற்கையே மனமனுக்கு அதை வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரி. இந்த தாய்ப்பால் வேண்டாம் அப்படின்னா தாயை உதாசீனப்படுத்தினா என்ன ஆகும்? அந்த குழந்தை நோயாளியாக மாறி. அந்த மாதிரி இயற்கை சூரிய ஒளி, சூரிய ஒளி பாருங்கள் விட்டமின் டி கொடுக்குது. அப்போது இதெல்லாம் உணவு தானுங்க. விட்டமின் டி வந்து உணவு அப்படின்னா சூரிய ஒளி நம்ம போகிறது அந்த உணவு கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம சகல ஜீவராசிகளும் பார்த்திங்கன்னா நமக்காக படைக்கப்பட்ட மாதிரி. நம்ம ஏதோ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனில் விட்டுடுங்க. ஆனால் டாபிக் பற்றி பேசும்போது அந்த மீனில் உள்ள அந்த செதில்ல இருந்து ஒன்று எடுக்கிறாங்க, கொலாஜன். நம்முடைய டெலோமியர் லென்த்து கூட்டுறதுக்கு, டெலோமியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் வாழ்நாளை கூட்டக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அது நம்ம தனியாக கிளாஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஒமேகா 3, மீனில் இருந்து எடுக்கக்கூடிய ஒமேகா 3 நம்ம இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணும், பிரெயின் பவரை கூட்டுது. இப்படி தவள சகல ஜீவராசிகளும் தாவரங்கள் எல்லாமே மனிதனுக்கு ஆரோக்கியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. அதில் வெஜிடேரியன் ஸ்டைலில் பல உணவுகள் இருக்குது, என்வித் ஸ்டைலில் பல உணவுகள் இருக்குது. அதனால இந்த உணவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல்னு சொல்லலாம். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் முள்ளா மூழ்கி முத்தி எடுக்கலைன்னாலும் கூட ஒரு ஓரமாக இருந்து கடலில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதில் அதனுடைய தன்மை புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த ஆரோக்கியத்துறையில் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் உணவுகள். அதுவும் சில உணவுகள் ஒன்றுக்கு ஒன்று சேரும், ஒன்றுக்கு எதிராக இருக்கும். கட்டாயமாக அது தெரிஞ்சுக்கணும். நம்ம காசு கொடுத்து எல்லாம் வாங்குகிறோம். எந்த உணவு கூட எது சேர்க்கலைன்னு தெரியலலாம் காசு விரயமாகும், உடம்புக்கு நோய்கள் வரும், ஒவ்வாமை ஏற்படும், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ உணவு அப்படிங்கிறது ஒரு அமிர்தம். அந்த அமிர்தம் அந்த இவர் சொன்ன மாதிரி, திருமூலர் சொன்ன மாதிரி உயிரை வளர்க்கும் உடம்பை வளர்க்கும் உபாயை அறிந்தேன், உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்னு சொல்லுவார். அப்போ இந்த உடலை வளர்க்குறது யாரு? உணவு தானே. அப்போ இந்த உணவை நம்ம மறுத்துட்டா அப்போ உயிர் என்ன ஆகும்? அது வேகமாக இந்த கூடு விட்டு போயிடும். அதனால இன்னும் பல நிகழ்வுகளில் நம்ம உணவை பற்றி தெரிஞ்சக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு உணவை பற்றிய டெஃபினிஷன் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. ஸோ இதில் வாட் இஸ் குட் ஃபார் பேட் அப்படின்னா முழுமையான, இயற்கையான
அன்ப்ராசஸ்ட் ஃபுட்டு வந்து நல்லது. அன்ப்ராசஸ் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ரொம்ப ஓவராக அதை வந்து பக்குவப்படுத்தி குக்கரில் வச்சு அது கூட வேற எதெல்லாம் கலந்து எதமோ பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையாக இப்போ காய்கள் பழங்கள் இருக்கா, அதை வந்து அப்படியே நம்ம பொடி பொடியாக வெட்டி நம்ம அப்படியே சாப்பிடலாம். இல்லை அதுக்கு வந்து கூட அடிஷ்னலாக பல விஷயத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சில விஷயங்கள் ஆஃப் பாயில் பண்ணணும், சிலது வந்து வேக வச்சு தாகணும், சில விஷயங்களை ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் ஊறணும். இந்த சிறுதானியங்கள்லாம் ரொம்ப நேரம் ஊறணும், அப்போ தான் அந்த ஃபைபர் வந்து டைஜஸ்டாக மாறும். இப்படி சில முறைகளை நம்ம கரெக்டாக கடைபிடிக்கலாம். அன்ப்ராசஸ்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் அப்படின்னா கடையில் ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்காங்களா பாக்கெட் ஃபுட்டு, அது பூரா ப்ராசஸ் ஃபுட்டு. அது இல்லாமல் வீட்டில் ஓரளவுக்கு நம்ம வேக வைக்கிறோம், அதெல்லாம் வந்து பரவாயில்ல. அது வந்து ஆயுர்வேத பிரகாரம் பார்த்திங்கன்னா அக்செப்டட். அதை வந்து நம்ம வேக வைக்கிறதோ இல்லை ஆயிலில் கொஞ்சம் சிலது வறுத்து எடுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அது அதனுடைய தன்மையை கூட்டக்கூடிய கூடதாக இருக்கும். ஆனால் அந்த கடைகளில் பாக்கெட்டாக தொங்குது பாருங்க, அந்த தொங்குற எல்லாமே தூக்கு கயிறு மாதிரி தான். இப்போ நம்ம குழந்தைகள் பிறந்தலேருந்து எல்லா குழந்தைகளுக்கும் பாக்கெட் ஐட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய அத்தியாவசியமாக ஆகிப்போச்சு. அதை நம்ம பழக்கிட்டு இருக்கோம். ஸோ சாக்லேட்டு அந்த இதில் ஜிகினா பேப்பருக்குள்ளே ஜிகினாக்குள்ளே எது இருந்தாலும் பளபளப்பாக இருக்கக்கூடிய இதுதான்ற மாதிரி அதை விஷம் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்ல முடியும். ஜிகினா பேப்பர் கலர்களான பேப்பர் சாக்லேட் ஐட்டங்கள். பட் அதுலேயும் நல்ல சாக்லேட் இருக்கு. எது? பிளாக் சாக்லேட், இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய பிளாக் சாக்லேட் அப்படிங்கிற ரொம்ப கருப்பு சாக்லேட் சொல்கிறோம் இல்லையா, அது நல்லது. இந்த மாதிரி சிலது பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி இந்த ப்ராசஸ்டு அப்படின்ற அடிப்படையில் அது கெமிக்கல் கலந்து இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, ப்ராசஸ்டு ஃபுட்டு பேட் ஃபார் ஹெல்த் அதெல்லாம். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருக்கு போயிருக்கோம். அதனால் இது வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் உணவுலையும் பார்த்தீங்கன்னா நல்ல உணவு கெட்ட உணவு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு நல்ல உணவை நோக்கி போகணும். வயிற்றில் நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்டா நல்ல பாக்டீரியா வளரும், கெட்ட உணவு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டா அது போயிடும். மாத்திரையை சாப்பிட்டாலும் நல்ல பாக்டீரியா போயிடும், ப்ரோபயோட்டிக்ஸ் போயிடும். இந்த முறையெல்லாம் நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பயன்படுறதா இருக்கும். மற்ற எல்லாமே வேஸ்ட் இல்லை, நமக்கு பின்னாடி செலவு வைக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு விரும்பி நான் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு 200 ரூபாய்க்கு ஒரு ஒரு உணவை வாங்கி நான் சாப்பிட்றேன். அது கெமிக்கல் கலந்த ஒரு உணவாக இருந்து அது வந்து நம்ம உடம்புல கெட்டு அந்த 200 ரூபாங்கிறது நாளைக்கு 20,000 2 லட்சம் இந்த மாதிரி கூட செலவு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உணவை வந்து நம்ம மருந்துன்னு சொல்கிறோம். மருந்து அப்படிங்கிற வார்த்தை அது வேற துறையில் பார்க்கும்போது அது வேற கோணத்தில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறேன், ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல அவங்க மருந்து என்னன்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட மருந்துங்கிறது குணப்படுத்துகிற மருந்து சொன்னாங்க. இங்கே இப்போ நம்ம வேற மருந்தை பார்க்க போகிறோம். ட்ரக்கு, இதுதான் மருந்து. அது உணவு, ட்ரக்குங்கிறது மருந்து. மறு உந்துன்னு சொல்லுவோம். மறு உந்து, நம்முடைய உந்து சக்தி. நம்முடைய உந்து சக்தி என்னங்க? நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி பேர் உந்து சக்தின்னு சொல்லுவோம், இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். மறு உந்து அப்படிங்கிறது ஆக்சுவலாக ட்ரக்குன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது மறு உந்தெல்லாம் கிடையாது, உந்தெல்லாம் கொடுக்கறது இல்லை. இம்யூனிட்டியை பயன்படுத்த மேம்படுத்துறதுக்கு பயன்படுறதில்ல. அந்த வார்த்தை கூட மறு உந்துங்கிறது கூட தப்பு தான். அது உந்துறது இல்லை, ஆஹ் ம கெடுக்கிறது தான் வேலை செய்யும். அது வேற பேர் தான் சொல்லணும். அதனால இது என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். சிந்தட்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, சிந்தட்டிக் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, நேச்சுரலுக்கு எதிரானது சிந்தட்டிக். அந்த சிந்தட்டிக் ட்ரக்கு தான். அது ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு கெமிக்கல் பாண்டிங் மாதிரி இருக்கும். அது நம்ம உடம்புல சில வேலைகள் செய்யும். என்ன செய்யும்? பெயின் இருந்தால் அந்த நெர்வஸ் சிஸ்டத்தை கட் பண்ணி அந்த பெயின் போகிறத தடுக்கும். சர்க்கரையில் சர்க்கரை நோயில் எடுத்துட்டிங்கன்னா இன்சுலின் தோன்றதுக்கு இந்த கணையத்தை போய் அதை போர்ஸ் பண்ணும். அதே மாதிரி சர்க்கரை செல்கள் சர்க்கரை எடுத்துக்கிறதுக்கு போர்ஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து அது தூண்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னணியில் என்ன இருக்கும் அப்படின்னா, அது தூண்டுறது மூலமாக நீங்கள் ரொம்ப தூண்டுனீங்கன்னா பிரச்சனை வரும். எடுத்துக்காட்டாக நீங்கள் டயபெட்டிக்காக மருந்து எடுக்கிறீங்க, ட்ரக்ஸு, மருந்துங்கிறது சொல்கிறத விட ட்ரக்ஸ் எடுக்கிறீங்க. மருந்துன்னே வச்சுக்கலாம், ஏன்னா இது மருந்து தான், கெமிக்கல் மருந்து. ஸோ எடுக்கும்போது கணையத்தை போய் தூண்டுது, அடிக்கடி தூண்டிக்கிட்டே இருக்கு. கணையம் வந்து தேவைக்கு அதிகமாக சுரக்குது. இல்லை அது சுரக்க முடியாத ஒரு சூழலில் அது நோய்வாய்ப்பட்டு இருக்கு,
அதை போய் என்ன பண்ணுறோம், ஒரு நோய்வாய்ப்பட்ட நபருக்கு வேலை கொடுக்குற மாதிரி. இப்போ அவருக்கு ரொம்ப காய்ச்சல், அவர் வேலை செய்ய சொன்னால் எப்படி செய்வாருங்க? ரெஸ்ட் வேணும் இல்லையா? அப்போ இந்த கணையம் வந்து ஏற்கனவே பழுதடைஞ்சிருக்கு. அதனால ஒரு இன்சுலின்ஸ் கொடுக்க முடியல. அதை போய் துன்புறுத்தி சாட்டையால் அடித்து அதை கொடுன்னு சொல்லி இருக்கிறதையும் பிழிஞ்சு கடைசியில் நம்ம துணியில் குளிக்கும்போது துண்டை வந்து அலசிட்டு அப்படி பிழிவோம். முதல்ல ஒரு பிழியும் போது தண்ணி வரும், கடைசியில் பிழிவோம். அது கடைசியில் பிழிவோம். பலமாக நல்லா கொஞ்சம் பலமாக இருக்கிறவங்களாம் அழகாக பிழிவாங்க. கடைசியில் ஒரு சொட்டு தண்ணி வராது அந்த துண்டில். அந்த அளவு பிழிகிற மாதிரி இந்த மருந்து வந்து அந்த துண்டை பிழிகிற மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இன்சுலின் சுரக்காது. ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்? இன்சுலின் காலையில் 10, சாயந்தரம் 10, அதுக்கப்புறம் காலையில் 20, நைட்டு 20. இந்த மாதிரி இது வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் புரிஞ்சது. ட்ரக்ஸ் அப்படிங்கிறது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு. அது நம்ம செல்லுலார் லெவலில் போயிட்டு ஒர்க் பண்ணோம். ஆனால் ஒர்க் பண்ணி அதனுடைய தன்மையை மாற்றிடும். அதை தூண்டி அதை ஓவராக செய்ய வச்சு, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய ஒர்க்கிங் தன்மையை மாற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா பெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே சிக்னல் போகணும். நரம்புடைய வேலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை கடத்துறது. ஏன் கடத்துது? இந்த மனித ம மனிதன் அப்படிங்கிற இந்த உடல் வந்து முட்டாளா? அற்புதமான இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் உடம்புல இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. புதுசு புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, இப்போ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு, அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்கன்ட்டு. அப்போ அவர் ஒன்றும் கண்டுபிடிக்கல. அது இருந்தது, இயங்கிட்டு தான் இருக்கு. இவர் கண்டுபிடிக்கும் போது மட்டும் தான் இயங்குதா? முதல்ல இருந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ அது தெரியாத ஒரு ரகசியத்தை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ மாதிரி இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் எப்படி சிறப்பாக வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லுது. அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மருந்து, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை போட்டு அதனுடைய தன்மையை மாற்றி இயற்கையாக நடக்கக்கூடிய முறைகளை நம்ம செயற்கையாக மாற்றி ஆன்டி நேச்சுரலாக பண்ணுறோம். அதனால தான் ஆன்டிபயோன்னு சொல்கிறது. ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா, பயோ அப்படி என்றால் இயற்கையானது, ஆன்டிபயோனா இயற்கைக்கு எதிரானது. அப்படி தெரிஞ்சு கூட, இயற்கைக்கு எதிரானது தெரிஞ்சு கூட நம்ம ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் மெடிக்கலாக பார்க்கும்போது ஆன்டிபயோட்டிக்கு, இந்த பெயின் கில்லர்ஸு, இந்த டயபெட்டிக் கொடுக்கறது, கேன்சர் கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி எல்லாமே இந்த வகையை சேர்ந்தது கெமிக்கல் தான். எப்படி நீங்கள் வந்து ஒரு பாய்சனை குடித்தா அது உடம்புக்கு எடுத்துறதோ, அதே மாதிரி இது வந்து சிறுக சிறுக பாய்சன் கொடுக்கறது தான் ட்ரக்ஸு. ஏன்னா இது கெமிக்கல் தானே. பாய்சன் கெமிக்கல், இது கெமிக்கல். ஸோ அந்த வழியில் இந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த படத்தில் காட்டுற மாதிரி மாத்திரைகள், இன்ஜெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே கெமிக்கல் ரிலேட்டட் அப்படிங்கிறது. அவசரம் அப்படிங்கிற ஒரு இடம், ஒரு சில பெர்சன்டேஜ் டாக்டர் ஹெக்டே தெளிவாக சொல்லுவார். ஆக்சுவலாக அலோபதிக்கு போக வேண்டிய அவசியம் 2% மேலே ஏற்படாது. பாக்கியெல்லாம் மற்ற முறைகள் மூலமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது, உணவின் மூலமாக பெரும்பாலும் குணப்படுத்த முடியுங்கிற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ அடுத்து இதில் குட் என்ன பேடு என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து அவசர ஆத்திரத்துக்கு டாக்டர் எழுதி கொடுத்து கரெக்டாக பயன்படுத்துறது பரவாயில்ல, ஓகே. அது வந்து இன்னைக்கு மறுக்க முடியாது. ஆனால் நம்மளா வந்து இந்த ஒருத்தர் சொன்னார் எனக்கு தலைவலிக்கு இதை போட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து கடையில் போய் எனக்கு தலைவலி இருக்குது, காய்ச்சல் இருக்குன்னு சொல்லி வாங்குறோம் இல்லையா? ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். அதனால் அதெல்லாம் பண்ணவே கூடாது. செல்ஃப் மெடிகேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தவறான விஷயம். அது என்ன எதுக்கு அப்படிங்கிறது புரிந்து எடுக்கிறது மட்டும்தான் நல்லது. அது ஏற்கனவே கெமிக்கலு. அப்போ தப்பான விஷயத்த ரொம்ப தப்பாக பயன்படுத்தினா என்ன ஆகும்? அதனால் இதை அப்படி பண்ணக்கூடாது. ஸோ மருந்து அப்படிங்கிறது கெமிக்கல், ஆன்டிபயோட்டிக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அலோபதி துறையில் வாங்கக்கூடிய எல்லாத்து பேரும் மருந்துன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்ற எல்லாமே உணவு. ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து சப்ளிமெண்ட். இதை வந்து சப்ளிமெண்ட் காப்பின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த புக்கெல்லாம் வாங்கும்போது கூட ஒரு சப்ளிமெண்ட் காப்பி வச்சுருப்பாங்க. கூட இலவச இணைப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு பேப்பரில் கூட சப்ளிமெண்ட் ஆகணும்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது துணை உணவு. துணை என்ன? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், கூட சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறோம் இல்லையா? துணை. ஈவன் ஒரு குச்சி எடுத்துகிட்டு போவோம், அந்த குச்சி நமக்கு துணை தான். அந்த மாதிரி வயசான காலத்தில் 2 கால் இருக்கக்கூடிய நம்ம இன்னொரு காலை வச்சுக்குவோம், 3வது கால். ஏன்னா இந்த 2 காலுக்கு சக்தி இல்லை நடக்கிறதுக்கு, இப்போ சப்போர்ட் வேணும். அப்போ 3வது கால். அப்படின்னா சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது துணை உணவு. அப்போனா அப்படின்னா அந்த வார்த்தையை பாருங்க, துணை உணவு. உணவு கூட
நீங்கள் துணையாக சேர்த்துக்க கொள்ள வேண்டிய உணவு. எப்போ துணை வேணும்? இப்போ உடம்பு சரியில்லை, ரொம்ப வீக்காக இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு கூட ஒருத்தர் வர்றார் இல்லையா? துணை உணவு. ஸோ இதுதான். இப்போ இந்த முத்து எடுக்க போகும்போது கூட ஒருத்தர் கூட்டு போவாங்க, உள்ள கயிறு கட்டி விட்டுருவாங்க. அதான் மிஸ்ஸஸோட தம்பி அல்ல அண்ணன் அவங்கள கூட்டு போவாங்க. அப்போ கூட்டு போகும்போது கயிறு கட்டி விட்டுருவாங்க, ஏதோ பிரச்சனையில் இழுப்பாங்க. அப்போ துணையாக கூட்டு போகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு துணை உணவு அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு விஷயம் பத்தலை, டெஃபிஷியன்சி இருக்குது, அதை மேம்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பேர் தான் துணை உணவு. இப்போ இதை நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த துணை உணவுங்கிறதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒரு குறை இருக்கிறது. அது முழுமையாக அதனுடைய வேலையை செய்ய அதுக்கு அது போதிய அளவுக்கு இல்லை. அதற்காக கூட அடிஷனலாக என்ன சேர்க்குறோம்? ஒரு பொருளை சேர்க்குறோம். அது வந்து விட்டமினாக இருக்கலாம், மினரலாக இருக்கலாம், மூலிகையாக இருக்கலாம், அமினோ ஆசிட்டாக இருக்கலாம், ப்ரோபயோட்டிக்ஸாக இருக்கலாம், நார்ச்சத்தாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அடிஷனலாக நம்ம எடுத்துக்கக்கூடியது. அது வந்து நீங்கள் பச்சையாக காயாக எடுக்கும்போது அதுக்கு பேர் உணவுன்னு பேர். அதையே நீங்கள் பவுட்ரு பண்ணி, இப்போ முருங்கை இருக்குது, முருங்கை வந்து நீங்கள் அப்படியே போய் மரத்தில் இருந்து முருங்கைக்கீரை இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து எடுத்துட்டிங்கன்னா, அதை சூப் போட்டு சாப்பிட்டாலும் கீரையாக சாப்பிட்டாலும் அது உணவு. அதையே வந்து நமக்கு ரெகுலராக வேணும் அப்படிங்கிறதுக்காக பவுடர் பண்ணி அதை ஒரு கேப்சூலில் அடைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சப்ளிமெண்ட், துணை உணவு. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எடுக்கிறீங்க, எடுக்கும்போது அந்த நார்ச்சத்து தேவை, நார்ச்சத்து எடுக்கலை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு கேப்சூல், நார்ச்சத்து கேப்சூலை ஒன்று போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி உணவு சாப்பிட்றீங்க, ஆதிகால உணவில் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை, நல்ல பாக்டீரியா இருந்தது, இப்போ இல்லை. இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரில் நல்ல பாக்டீரியா இருக்கிறதையும் கெடுக்கிற உணவு எடுக்கிறோம். இப்போ நீங்கள் உணவு எடுக்கும்போது எடுத்தப்புறம் ஒரு கேப்சூல், ப்ரோபயோட்டிக்ஸ் கேப்சூல் போட்டுட்டிங்கன்னா ஓகே ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த கட் பாக்டீரியா கெட்டு 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 கட்டெல்லாம் டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் டயபெட்டிக் வரும், கொழுப்பு அதிகமாக மாறும், ரத்தத்தில் கொழுப்பு இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பயமுறுத்தலுக்கு போவோம். ஹார்ட் ப்ராப்ளம் வரும், கேன்சர் வரும். ஏன் கேன்சர் வரும்? ஒரு உணவு ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம், பழங்கள் நம்ம சேர்க்கலை. சரி, பழங்கள் சேர்க்கலை விடுங்க, அதுக்கு பதிலாக ஒரு ஜூஸு, இந்த பழங்கள்லேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஜூஸு, ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸ் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? நம்ம தப்பு தப்பாக சாப்பிட்ட உணவு செல்களை டேமேஜ் பண்ணி பெரிய ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து கேன்சர் செல் உருவாகிறத தடுக்கிறதுக்கு இந்த ஜூஸ் பயன்படும். அப்போ ஒரு ஜூஸ் வந்து, இப்போ நானே ஒரு ஜூஸை பற்றி சொல்கிறேன், ரியோவிடான்னு சொல்கிறேன். அந்த ரியோவிடான்னு சொல்லும்போது அது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், கேன்சர் வர்றதை தடுக்க போகுது. அப்போ இது வந்து துணை உணவு தானே. நீங்கள் சாப்பிட்ட உணவில் பழங்களுடைய எதுவுமே இல்லை, தன்மை இல்லை, பழங்கள் நீங்கள் சாப்பிடலை. அப்போ நேற்று இந்த தோட்டத்தில் நெல்லிக்காய் பறித்து சாப்பிட்டாங்க, கொய்யாக்காய் சாப்பிட்டாங்க, பறித்து சாப்பிட்டாங்க, தோட்டத்தில் இயற்கையாக அப்படி சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஓகே, சந்தோஷம். அப்படி இல்லை. அப்போ வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணுங்க? கூட அடிஷனலாக உணவு, அதுக்கு பேர் துணை உணவு சேர்க்கணும். அப்படி இல்லை என்றால் எதிர்காலத்தில் நம்ம மருந்து எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு, மருந்து எடுக்கிறதுனால இருக்கிற பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா கடவுள் தாங்க காப்பாற்றணும், இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம். ஒரு வைத்தியர் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி காப்பாற்றுங்கிறத புரியாமல் உடம்பை கெடுத்துக்கிட்டு, அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கே ஆரோக்கியமாக வைக்கணும்னா இந்த நல்ல உணவு வேணும், சரி சவிகித உணவு வேணும் அப்படின்னு புரியாமல் எல்லாம் கண்ட உணவு சாப்பிட்டு உடம்பை கெடுத்து இம்யூனிட்டியை கெடுத்து கடைசியில் டாக்டரை காப்பாற்றுவார்னு போனால் டாக்டர் என்ன சொல்கிறாரு? உங்கள் கடவுள் தாங்க காப்பாற்றினாரு. கடவுள் உங்களை காப்பாற்றுறதாங்க காயை படைச்சாரு, கனியை படைச்சாரு, அந்த பழங்களை படைச்சாரு. கனி பழம் ஒன்று தான். அதே மாதிரி சிறுதானியங்களை கொடுத்தாரு, எத்தனையோ விஷயங்களை கொடுத்தாரு. கடைசியில் அவர் யார்கிட்ட சொன்னார்? கட கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னா உணவு தான் உங்களை காப்பாற்றணும்னு அர்த்தம், இயற்கை தான் உங்களை காப்பாற்றணும்னு அர்த்தம். இப்போ ரொம்ப முக்கியம், அதாவது முடிஞ்சு போன நேரத்தில் அங்கே உணவு எடுக்க முடியாது, ஜீரண சக்தி போயிடுச்சு, என்சைம் சுரக்காது, அங்கே ப்ரோபயோட்டிக்ஸ் கிடையாது. அதுதான் நான் ஒரு நாள் சொன்னேன், நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த டையிங் பேஷண்ட் அப்படிங்க இறக்கக்கூடிய ஒரு பேஷண்ட், எத்தனை பேர் அந்த வீடியோ நான் அனுப்பியிருந்தேன், லிங்க் அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்களா தெரியாது. இறக்கக்கூடிய நபர்
அவர் வந்து உணவை தள்ளிடுவார். உணவு சாப்பிட்றதுனால அவர் இறக்கல. உணவு வேண்டாம், முடியாது, எனக்கு அந்த உடம்புக்கு தேவையில்லை, அதனால உணவு அவாய்ட் பண்ணும், அந்த உடம்பு அவாய்ட் பண்ணும். அந்த நேரத்தில் நம்ம திணிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து வேகமாக அவர் கொல்லலாம் அப்படிங்கிறது. அப்போ யாரெல்லாம் வந்து ஒரு டையிங் பேஷண்ட், அந்த உயிர் போகக்கூடிய பேஷண்ட்டுக்கு பிரியமாக உணவை கொடுக்குறீங்களோ அவரை கொல்றீங்கன்னு அர்த்தம். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பாவச் செயல் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால இந்த புரிதல் எல்லாம் ரொம்ப முக்கியமாக வேணும். துணை உணவு பற்றிய ஒரு புரிதல் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த துணை உணவுகளில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது. ஒரு ஜூஸாக இருக்கலாம், மாத்திரையாக இருக்கலாம், இதுக்கு வந்து நாங்கள் பல பேர் வச்சுருக்கலாம். இம்யூனிட்டிக்கு நாலேஜ் கொடுக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டராக இருக்கலாம், மீனிலிருந்து எடுக்கக்கூடிய மீன் எண்ணெய் மாத்திரையாக இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் நம்முடைய உடலை அந்த இதை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயை செய்யக்கூடியது தான். ஒரு காலத்தில் கடலில் மாலுமிகள் இறந்தாங்க, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இறந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கடைசியில் ஒருத்தர் வந்து எலுமிச்சம்பழம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யாருமே இறக்கல. விட்டமின் சி, நினைச்சு பாருங்க. கடல்ல போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த சத்து குறைபாடு, அந்த நிலை, என்விரான்மெண்ட்டு உடம்புல சத்து குறைபாடை ஏற்படுத்துது. அப்போ மாலுமிகளுக்கு இது அதுக்கப்புறம் இப்போ மாத்திரை வடிவத்தில் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேற. விட்டமின் சி மாத்திரைகள்லாம் வந்துருச்சு. அப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளே போதும். அவங்களுக்கு உணவு கிடைச்சது, அங்கே மீன் கிடைச்சது, நல்ல மாலுமிகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கப்பலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல உணவு கிடைச்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி நல்ல உணவு எடுத்தாலும் கூட அங்கே விட்டமின் சி கிடைக்காதனால அந்த இறந்த சூழ்நிலைகள் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதில் விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் அத்தனை உயிரை காப்பாற்றிச்சேன்னா, அதை எலுமிச்சம்பழத்தில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த தோலில் இருந்து இன்றைக்கி நம்ம போர்லை ப்ராடக்டில் ப்ளஸில் அந்த லெமன் ஃபீல் எக்ஸ்ட்ராக்ட்னு போட்டிருப்பாங்க. எல்லாமே ஆயுர்வேத சப்ளிமெண்ட் ஆகட்டும், எதாக இருந்தாலும் போர்லைப்புடைய ப்ராடக்ட்டு எல்லாமே சப்ளிமெண்ட்டுங்க, புரிஞ்சுக்கணும். நான் டிரான்ஸ்ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இம்யூனிட்டிக்கு குறைபாடு இருக்குது, அதை மேம்படுத்துறதுக்கு அதுக்கு அறிவை கொடுக்கும். இம்யூனிட்டிக்கு அறிவு பத்தலை. அப்போ நமக்கு அறிவு பத்தலை, குழந்தையா பிறந்தோம், அறிவு பத்தலை, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொழிலில் போயிட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், படித்த அறிவு பத்தலை, அவங்க வந்து அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்ட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் மிலிட்ரியில் ஒரு நபர் சேர்க்கும்போது அங்கே வந்து வெலிங்டனில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை வச்சு பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என்னென்னா ஒருத்தருக்கு அறிவு பத்தலைன்னா அந்த அறிவை கொடுக்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், இம்யூனிட்டிக்கு அறிவு இல்லை, அப்போ அறிவு கொடுக்க, அப்போ அது சப்ளிமெண்ட் தானே, துணை உணவு. அங்கே அறிவு கொடுக்கல, நீங்கள் அறிவு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பல கிருமிகளை சந்திக்கணும், ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். பண்ணலை, அப்போ சப்ளிமெண்ட் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு வந்து டெலோமியர்லேருந்து குறையுது, செல்லெல்லாம் வந்து நல்லா பிரிய மாட்டேங்குது, அங்கங்கே சுருக்கம் வருது, அப்போ கொலாஜன் தேவை. அந்த இடத்துல அந்த மீன் எண்ணெய் மாத்திரை இருந்து இருக்கக்கூடிய கொலாஜன் கொடுக்குறோம். இப்படி இதெல்லாம் துணை உணவுகள். இது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, நல்ல தரமான கம்பெனியில் நல்ல பொருளாக வாங்கணும். எப்பயுமே நல்ல பொருளுக்கு வந்து கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் வந்து முதல்ல இதெல்லாம் வச்சுருந்தது எனக்கு நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, இது ஹார்ட்வேர்ஸ் வச்சுருந்தோம். அதில் ஆங்கர் சுவிட்ச் அப்படிங்கிறது நல்ல கம்பெனி. ஆங்கர் சுவிட்சு நீங்கள் போனீங்கன்னா அதே மாதிரி இருக்கும், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போல்லாம் குளோனிங்னு வந்துருச்சு. நான் பேசுகிறது ராமசாமி தானா உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இன்னொரு தடவை குளோனிங்லாம் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது, ராமசாமி தான் பேசிகிட்டு இருக்காருன்னு நினைப்பீங்க. இப்போ குளோனிங் வந்துருச்சு, ஏன் டோன் மாதிரியே அதில் வரும். அதே மாதிரி டூப்ளிகேட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். ஓஇ ஒரிஜினல் அப்படிம்பாங்க, செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டூப்ளிகேட்டு. அப்போது கடையில் போயிட்டு நீங்கள் ஆங்கர் சுவிட்சு வாங்குறீங்க, 100 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, அது வந்து டூப்ளிகேட்டு, உங்களுக்கு தெரியாது. ஒரே மாதிரி இருக்கும், அதில் உள்ள மெட்டீரியலு, உள்ளே இருக்கக்கூடிய காப்பரு எல்லாமே வந்து லோ குவாலிட்டியாக போட்டிருப்பாங்க. கலர் மட்டும் பார்த்தா அதை சேர்த்துருப்பாங்க, அதே கலர் வர்ற மாதிரி. அப்போ அதை போய் வாங்கி வீட்டில் போட்டிருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்ச அப்புறம் சுவிட்சை போட்டால் லைட் பல்ப் எரியாது, ஏன்னா ரெண்டு கனெக்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னுடைய அந்த அனுபவம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதை சில பேர் அந்த கடைக்காரனுக்கு தெரியும், அது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு தெரியும். இப்போ இங்கே கடை, பெரிய பெரிய கடைகள் டூ வீலருக்கு இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அவன் கேட்குறான் ஓஇயான்னு கேட்குறான், ஒரிஜினலான்னு கேட்குறான். நீங்கள் ஓனராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆமாம் ஒரிஜினல்னு கேட்பான். ஆனால் மெக்கானிக்கு, நாங்கள் அவங்கள குறை சொல்லலை, அவங்களுக்கு லாபம் வேணும் தானே. மெக்கானிக் போகிறாரு, அவர் உங்களுக்கு ஓஇயா வாங்கிட்டு வந்து வாங்கி போட போகிறாரு, அவர் டூப்ளிகேட்டை தான் வந்து வாங்கிட்டு வந்து போடுவார். ஓஇ வந்து
1000 ரூபா இருக்கும். டூப்ளிகேட்டு 400 ரூபா இருக்கும், இல்லை 200 ரூபா இருக்கும். சில டூப்ளிகேட்டு 100 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெர்சன்டேஜ் போகுது. உங்களுக்கு வண்டியில் வந்து மாட்டுறாங்க. நீங்கள் போறீங்க, எங்கேயோ இடிக்கிறீங்க, என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ஒரு பிஎம்டபிள்யூ காரோ ஆடி காரோ வாங்கினவங்க போயிட்டு செகண்ட்ஸ் வாங்குவாங்களா? இந்த டயர் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் இதில் பழைய மார்க்கெட் கோயம்புத்தூர் போங்க. டயர்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த டயரில் பட்டன்ஸ் எல்லாம் புது டயர் மாதிரி தெரியும். அது நீங்கள் கரெக்டாக திக்னஸ் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த புது டயரில் ஒரு 20 mm இருக்கணும், 30 mm இருக்கும் அப்படின்னா, இங்கே 2 mm கூட இருக்காது, பட்டன் மட்டும்தான் இருக்கும். அது எங்கே வேணால் வெடிக்கலாம்ல. அதனால ஒரு வாகனத்தில், நம்ம ஓட்டக்கூடிய வாகனத்துக்கு ஒரிஜினல் எந்த அளவுக்கு முக்கியமோ, தரமான ஒரு தயாரிப்புகள் எந்த அளவுக்கு முக்கியமோ, அது போல தான் துணை உணவுகளில் எங்கேயோ கம்மியாக கிடைக்குதுன்ட்டு தயவு செய்து வாங்காதீங்க. கம்மியாக கிடைக்கிற பொருளை உள்ளே போட்டு விலை மதிக்க முடியாத இந்த ஆர்கான்களை பாதிக்க வைக்காதீங்க. தரமான கம்பெனியா, இந்த கம்பெனியுடைய பேக்ரவுண்டை பாருங்கள், அதனுடைய விஞ்ஞானத்தை பாருங்கள். நல்ல கம்பெனியோட ப்ராடக்ட் வாங்குங்க. கம்மியான ரேட்டு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எதையும் தப்பான எந்த பொருளையும் வாங்காதீங்க. குவாலிட்டியான பொருள் மட்டும்தான் அந்த பல செக்கப் பண்ணியிருப்பாங்க. போர் லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபேக்டர் ப்ளஸ் அவங்க சொல்லும்போது 100 டெஸ்ட் சொல்கிறாங்க. நம்பவே முடியல. ஒரு பொருளை 100 டெஸ்ட்டா, வாங்குறதுலேருந்து ஸ்டோரேஜில் இருந்து இப்போ அங்கே போய் மக்களுக்கு போய் சேருது. நினச்சிட்டு இருக்கோம் இந்த பாட்டில் நான் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா, கம்பெனி அங்கே அதே பேட்சில் பல ப்ராடக்டை வச்சுருக்காங்க. நடுவில் நடுவில் செக் பண்ணுறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அந்த பேட்சினுடைய செக் பண்ணுறாங்க. அது சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்போ மக்களுக்கு போய் கரெக்டான பொருள் தான் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு அந்த 2 வருஷம் வரைக்கும் கூட அந்த டேட் எக்ஸ்பயர் போட்டிருப்பாங்க இல்லையா, டேட் எக்ஸ்பைரி ஆனது, அது 2 வருஷம் வரைக்கும் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த 2 வருஷம் கூட அந்த வச்சு பீரியாடிக்கலாக செக் பண்ணுற பழக்கம் இருக்குது. கம்பெனியில் ஐஎஸ்ஓ கம்பெனியில் வேலிடேஷன் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் வந்து அந்த மாறி அந்த தன்மை மாறிடும். அந்த இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா, நல்ல கம்பெனி, நான் எல்எம்டியில் என்ஜினியராக இருந்தபோது ஐஎஸ்ஓவில் ஒரு ஒர்க் பண்ணேன். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஆடிட்டரெலாம் இருந்ததுனால அந்த தரத்தை பற்றி, அந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அங்கே வந்து அந்த டேட் எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் சின்ன நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு வேற போட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஆடிட்டர் வருவாங்க, எல்லாமே செக் பண்ணுவாங்க, அதனுடைய எல்லாம் பார்ப்பாங்க. அவ்வளவு பயங்கரமான விஷயம். அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்கணுங்கிறதுல ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க. குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன கம்பெனிகள்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் டைம் இருந்தாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் அதிகமாகிடுச்சு சாரி, இருந்தாலும் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, அதை டேட்டை வேறு லேபிள் எடுத்து மாட்டி ஒட்டிட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ சப்ளிமெண்ட் கம்பெனிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாப நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேரடி விற்பனை துறை, இப்போ நானும் டிகே சாரும் போரில் இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு நேரடி விற்பனை துறையில் ப்ராடக்ட்டு வருது, அதை பற்றி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காகவே பல கம்பெனிகள் ப்ராடக்டை தயாரித்து கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்ட்டு 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கி இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதை லேபிள் ஒட்டி அதை என்ன பண்ணுறாங்க, 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு 50 ரூபா மதிப்புள்ள பொருளை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், அதை சாப்பிட்டா என்ன இருக்கும்? ஸோ மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை புரியாதனால அதை பயன்படுத்தி பணம் பண்ணுறதுக்காகவே பல பேர் இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து நல்ல கம்பெனியோட பேரை கூட கெடுத்துட்டு இருக்காங்க. நல்ல நிறுவனங்களுக்கு லாபம் கம்மி, ஆனால் சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிறுவனங்கள். பட் அது கடைசியில் நிற்கலை, அது வேற. வாங்குறவங்க வந்து அந்த குவாலிட்டி இல்லை, ரிசல்ட் வரலைன்னா ஒரு திரும்பி வாங்க மாட்டாங்க. அது வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி எங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அந்த அம்மா வந்து வேற யாராவது இருந்தால் கூட கேட்காம எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பொருளை கொடுக்கக்கூடிய என் மேலே, அந்த பொருளுடைய தன்மையினால என் மேலே நம்பிக்கை வருது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு பொருள் தான் உங்களுடைய மதிப்பை கூட்டும். நீங்கள் எந்த பொருளுடைய மதிப்பையும் கூட்ட தேவையில்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, அதுதான் உங்களுடைய மதிப்பை கூட்டும். புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு பார்வை, உங்கள் செயல், உங்களுடைய எண்ணம், அதே மாதிரி அந்த பொருள் தான் உங்களுடைய மதிப்பு கூட்டும். இப்போ பொருளை ப்ராடக்ட் கொடுத்ததுனால எனக்கு மரியாதை உரிய, என்னால் பொருளை இப்படியே டிரான்ஸ்ஃபருக்கு மரியாதை வந்ததா நான் பார்த்ததே கிடையாது. இந்த வீட்டில் அந்த அம்மா சொல்லும், சார் போர் லைஃப்ங்கிற அந்த இது எதாக இருந்தாலும் நீங்கள் கொடுங்க, வேறு எதையும் கொடுத்துறேன். இப்போ இந்த நாங்கள் சில எம்எம் ஸ்டோரில் சில இது கொடுக்குறோம்ல, ஒரு அம்மா மட்டும் வேண்டாங்க,
போர்லையும் போட்டதா மட்டும் கொடுவோம். பட் நாங்கள் வந்து ப்ராடக்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்ஸு நாங்கள் கொண்டு போய் பயன்படுத்தினோம். ஐ ட்ராப்ஸு பக்காவா. போன முறை வனக்குளியல் பயன்படுத்தினது எரிச்சலை கொடுத்தது, கண்ணை கொஞ்சம் மங்க வச்சது. ஆனால் இந்த முறை செக் பண்ணி ஆயுர்வேதாவில் அற்புதமான கோட்டைக்கல்ல போயிட்டு அவங்களுடைய இதெல்லாம் பார்த்து அந்த இன்கிரியன்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கிட்டு போய் நம்ம போட்டோம். நாங்கள் யூஸ் பண்ணிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தினோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு பொருளை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து தான் அந்த ஸ்டோரில் கூட நாங்கள் சேர்க்குறோம். அதை பற்றி ஆமாம் அப்படிங்கிறதையும் இல்லை, அனுபவித்த நான் போட்டு பார்த்தேன். நம்ம டிகே சாரும் அதை பயன்படுத்தினார். டிகே சார் எப்படி இருந்தது? ஆ, வெரி குட் ப்ராடக்ட் சார். நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப கூலிங்கா இருந்துச்சு. சூப்பரா அதான் இருந்துச்சு அந்த அது. இன்கிரியன்ட் கூட அவங்க வந்து என்ன வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆ. லேப்லெட்டை வச்சு அந்த ம். அந்த ஒரு அட்டைப்பெட்டி, அதுக்குள்ள பாட்டிலில் கூட இன்கிரியன்ட் போட்டு ஸ்டாண்டர்ட், அதாவது என்ன அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது செக் பண்ணி தரமான முறையில் சர்டிஃபிகேட் வாங்கி அதனுடைய லீப்லெட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டு கொடுத்த ஒரு ப்ராடக்டை வாங்கினோம். அதுக்கு முன்னாடி உள்ள வணக்கணையில் ஒருத்தர் லேபிள் ஒட்டி கொடுத்துருந்தாரு, பயன்படுத்தணும். அது எந்த செக்கப்புக்கு போகலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த குவாலிட்டி செக்கப்புக்கும் போகலை. யாரோ ஒருத்தர் பண்ணாரு, நம்மகிட்ட கொடுத்தாரு. ஆனால் இப்போ இந்த குவாலிட்டி செக்கப் உள்ள போன ஒரு ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அதுவும் விலை கூட கம்மியாக இருந்தது. விலை கூட ரொம்ப கம்மி, ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரி. பட் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, வாங்கின ரேட்டில் தான் கொடுக்க வேண்டியதாக போச்சு. அது வந்து நமக்கு லாபம் இல்லை. பட் என்ன சொன்னோம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சார் இது வந்து சர்வீஸு, இதில் போய் லாபத்தை எல்லாம் பார்க்க வேண்டாம்னு கொடுத்தோம். ஸோ இந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், கொடுக்கறவுடைய தன்மை. அதை ஏற்கனவே சொன்னேன். திருக்குறளில் ஒரு வார்த்தை இருக்கும், கொடுக்குற மருத்துவர், மருந்து, உடனிருப்பவர், நோயாளி. இந்த நாலு சேர்ந்தது தான் மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்டை பற்றி பார்க்கும்போது இந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூயை பற்றி நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இந்த ரெண்டு புக்கு என்கிட்ட இருக்குது. டயட்ரி கைட்லைன்ஸு எல்லாம் இருக்குது. அதனால் துணை உணவு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவை. பல பேர் அதை வந்து ஏதோ ஒரு விற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. விற்பனையில் ரெண்டு விஷயம் இருக்குது. தலையில் கட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. தரமான பொருள்கள் கொடுத்து அவருடைய தலையெழுத்தையே மாற்றி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வாழ்நிலை கொடுக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறதில்ல, அந்த மாதிரி தான் பண்ணுறோம். அதனால் இன்னைக்கு மருந்தை பற்றி தெரிஞ்சிட்டீங்க, உணவு பற்றி தெரிஞ்சிட்டீங்க. முழுமையாக தெரிஞ்சுக்கல. கடலினுடைய அந்த இது மாதிரி ஆழம் தெரியாத அளவுக்கு லைட்டாக தான் தெரிஞ்சிருக்கோம். இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம். மருந்தை பற்றி தெரிஞ்சிட்டோம். இன்னும் அதை பற்றி சில விஷயங்களை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சிட்டோம். ஏறக்குறைய இந்த மூணை பற்றி இன்னைக்கு முழுமையாக புரிஞ்சிருப்பீங்க. 12 14 நிமிஷம் அதிகமானாலும் சரி, முழுமையாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் போயிட்டா அது குற்றமாகும். ஸோ முழுமையை கொடுத்து விட்டேன். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. சப்ளிமெண்ட் எடுக்கிறதுல இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.